குக்கரில் வேக வைக்க போகிறேங்கிறதுனால பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணியிருக்கேன். உப்பு தண்ணி சேர்த்து வேக வச்சோம்னாக்கா அது பரங்கிக்காய் தண்ணி விட்டுக்கும். அதனால அப்புறம் அந்த தண்ணி வேஸ்ட் ஆகிடும். விட்டமின்ஸ் எல்லாம் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வேக வச்சு பண்ணி பாருங்கள். எனிவேஸ் இந்த பரங்கிக்காய் கறி ட்ரையாக தான் இருக்கணும். உங்ககிட்ட நாட்டு சக்கரை பொடி இல்லைனாக்கா வெள்ளை பொடியை கடுகு தாளிக்கும் போதே போட்டு கொஞ்சம் கரைச்சிண்டு அதுக்கப்புறம் பரங்கிக்காய் துண்டை சேர்த்துக்கலாம்.